உலகம் முழுவதும் ஜிமெயில் சேவையை அதிக மக்கள் பயன்படுத்துகின்றனர். அதாவது ஆதார் முதல் வங்கி சேவை வரை இந்த ஜிமெயில் கட்டாயம் தேவைப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஜிமெயில் சேவையில் அவ்வப்போது பயனுள்ள வகையில் புதிய புதிய அம்சங்களை சேர்த்து வருகின்றது கூகுள் நிறுவனம். இந்த நிலையில் ஜிமெயில் சேவையில் மீண்டும் ஒரு புதிய அம்சத்தை சேர்க்க முடிவு செய்துள்ளது கூகுள். அதாவது இந்த ஜிமெயில் பயன்படுத்தும் பயனர்களுக்கு தங்களது கணக்கை பாதுகாப்பாக லாகின் செய்ய 2-factor authentication முறையை கூகுள் நிறுவனம் நீண்ட காலமாக வழங்கி வருகின்றது. அதுவும் இந்த முறையில் பயனர்கள் தங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்த பின்பு SMS மூலம் வரும் 6 இலக்க குறியீட்டை உள்ளிடுவதன் மூலம் கணக்கை லாகின் செய்ய முடியும். குறிப்பாக இந்த முறை பாதுகாப்பானதாக இருந்தாலும் சில சமயங்களில் ஹேக்கர்கள் SMS சரிபார்ப்பு குறியீட்டை இடைமறித்து கணக்குகளை ஹேக் செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதேபோல் இந்த SMS மூலம் சரிபார்ப்பு குறியீடு அனுப்புவது கூகுள் நிறுவனத்திற்கு கூடுதல் செலவை ஏற்படுத்துகின்றது என்றும் கூறப்படுகின்றது. எனவே இந்த காரணங்களால் கூகுள் நிறுவனம் SMS அடிப்படையிலான சரிபார்ப்பு குறியீட்டை நீக்க முடிவு செய்துள்ளது. மேலும் கூகுள் நிறுவனம் SMS முறைக்கு பதிலாக QR கோட் அடிப்படையிலான சரிபார்ப்பு முறையை அறிமுகம் செய்ய உள்ளது. சரி, இந்த QR கோட் முறை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியுமா? அதாவது பயனர்கள் ஜிமெயில் லாகின் பக்கத்தில் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் டைப் செய்த பின்பு QR கோட் ஒன்று திரையில் தோன்றும். அடுத்து பயனர்கள் தங்கள் மொபைல் போனில் இருக்கும் ஜிமெயில் செயலியை பயன்படுத்தி அந்த QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் கணக்கை எளிமையாக லாகின் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய அப்டேட்டுகளை விரைவில் கூகுள் நிறுவனம் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் ஜிமெயில் சேவையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பல்வேறு புதிய அம்சங்கள் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.